ஹமிதன் வனுசல்லி அம்மாபாத். அளவற்ற அருளாகனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, இன்னைக்கு ஹிஜ்ரத்தும் மற்றும் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களும் என்ற விஷயத்தில் பார்க்க வேண்டும். அரபு நாடுகளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியிலிருந்தே, அதாவது காபாவுக்கு ஹஜ்ஜு செய்வது என்பது இப்ராஹிம் அலி இஸ்லாம் உடைய காலத்திலிருந்தே வழக்கமாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் நிறைய அரபு மக்கள் ஹஜ்ஜு செய்வதற்கு வருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுவாங்க, இந்த ஹஜ்ஜுடைய நேரத்தில் எல்லோருக்கும் அந்த இதை ஒரு பொக்கிஷமாக நினைத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய மக்களுக்கு, ஹஜ்ஜு செய்ய வரும் மக்களுக்கு தாவா வேலையை, தாவா பணியை செய்வார்கள். அதே மாதிரி தான் அந்த வருடமும் மதீனாவிலிருந்து 6 நபர்கள் ஹஜ்ஜு செய்த வந்தார்கள். அந்த தருணத்தை மிகவும் பொக்கிஷமாக நினைத்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு தாவா வேலையை, தாவா பணியை செய்தார்கள். அக்பா என்ற மைதானத்தில் வைத்து, அக்பா என்ற ஒரு இடத்தில் வைத்து அந்த 6 நபர்களும் என்ன பண்ணினார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கையில் பைஅத் செய்தார்கள். இதனுடைய பிரதிபலிப்பாக 2வது வருடம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கையின் மேல் அதே அக்பா என்ற இடத்தில் 12 பேர்கள், மொத்தம் ஆண்கள் பெண்கள் மற்றும் கலந்து 12 நபர்கள் என்ன பண்ணாங்க, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையின் மீது பைஅத் என்பது செஞ்சாங்க. இதற்கு பின்னாடி மதீனாவுடைய அந்த 12 நபர்களும் திரும்புவதற்கு ரெடியான பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு தர்பியத்துக்காக வேண்டி, அவர்களை சீர்திருத்துவதற்காக வேண்டி, இஸ்லாத்துடைய கட்டளைகளை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி என்ன பண்ணாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமைர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவர்களுடன் அனுப்பினாங்க. இஸ்லாம் மதீனாவுக்கு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக என்ன பண்ணுச்சு, போக ஆரம்பிச்சிச்சு. எனவே 3வது வருடம் 75 நபர்கள் என்ன பண்ணாங்க, அதே அக்பா என்ற மைதானத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கைகளின் மேல் பைஅத் செய்தார்கள். அந்த பைஅத்தில் என்னென்ன இருந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் வரும்போது எனக்கு உடந்தையாக இருக்க வேண்டும், அவர்களுக்கு ஒத்தாசையாகவும் அவர்களுக்கு உதவியாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்றபோது ரசூலுல்லாஹ்வுக்கு உடந்தையாக இருக்க வேண்டும். 2வது, இஸ்லாத்துக்காக வேண்டி பணத்தை செலவு செய்ய வேண்டும், அவர்களுடைய பொற்காசுகளை இஸ்லாத்திற்காக வேண்டி செலவு செய்ய வேண்டும். 2வது ஒரு பையத். 3வது ஒரு பையத் என்ன, அம்ர் பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர் செய்ய வேண்டும், அதாவது தாவா வேலையை செய்ய வேண்டும், இறை செய்தியை பிறருக்கு எத்தி வைக்க வேண்டும். இந்த மாதிரி பையத்து செய்து கொண்ட பின்னாடி மதீனாவுக்கு மற்ற நபர்கள் எல்லாம் போயிட்டாங்க. போன பின்னாடி அவர்கள் தாவா வேலை செய்ததில் என்ன பண்ணாங்க, நபி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போவதற்கு முன்னாடியே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நபருடைய இடத்திற்கும் இஸ்லாம் என்றது கொண்டு செல்லப்பட்டது. அதில் அதிகமான நபர்கள் இஸ்லாத்தை கொண்டு வந்து விட்டார்கள். இந்த பையத்தின் காரணமாக சில சூஃபிக்கள் என்ன பண்ணுவாங்க, பையத் என்றது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது ஆதாரமற்ற ஒரு விஷயம். ஏன்னு சொன்னால், இது சாதாரணமாக ஒரு மனிதர் எடுக்கக்கூடிய பையத் கிடையாது. அந்த நாட்டு மன்னரோ அல்லது முஃமின்களுக்கு அமீராக இருக்கக்கூடிய ஒரு நபரோ எடுக்கக்கூடிய ஒரு பையத். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் உள்ள போது பையத் என்ற ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுக்கவே இல்லை. மதீனாவுக்கு சென்ற பின்னாடி தான் என்ன பண்ணாங்க, பையத் என்ற ஒரு விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி 12வது வருடத்தில், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபித்துவம் வாங்க 11 வருஷங்கள் அல்லது 12 வருஷங்களுக்கு பின்னாடி மதீனாவுக்கு செல்லக்கூடிய ஒரு நபர்கள்ட்ட மதீனாவுடைய வாழ்க்கைக்காக வேண்டிய பையத்து வாங்கினாகிறே தவிர, தனது சாம்ராஜ்யத்தை அங்கு உருவாக்குறதுக்கு பையத்து வாங்கினாகிறே தவிர, மக்காவில் உள்ள நபர்களுக்கு பையத் என்றது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு செல்வதற்கு முன்னாடியே மதீனான்றது எப்படிப்பட்ட ஊர் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல காண்பிக்க தொடங்கினான்.
முதலாவது ஒரு சின்னம் என்ன, மதீனா என்பது பேரித்த மரங்கள் விளையும் ஒரு இடம் மற்றும் அதற்கு இருபுறங்களும் மலைகள் உள்ளன. மதீனாவிற்குள் ஹிஜ்ரத் செய்ய தொடங்கினார்கள். அதாவது சஹாபாக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவதற்கு முன்னாடியே என்ன பண்ணாங்க, ஹிஜ்ரத்ன்றது செய்ய தொடங்கிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, ஹிஜ்ரத் செய்ய தொடங்கிட்டாங்க. அது நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உம்ம சல்மா மற்றும் அபூ சல்மா அவர்களுடைய அந்த வரலாற்றை நம்ம பார்க்கலாம். என்னண்டு, உம்ம சல்மா மற்றும் அபூ சல்மா அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும் அந்த நேரத்தில் உம்ம சல்மாவுடைய கோத்திரவர்கள் வந்து, நீங்கள் போகலாம், எங்களுடைய பெண்ணையும் எங்களுடைய குழந்தையும் நீங்கள் கூட்டிக்கொண்டு போக முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அடம்பிடிச்சு நிற்கும் போது, திரும்ப வந்து உம்ம சல்மாவையும் மற்றும் அபூ சல்மாவுடைய மகனையும் என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. உம்மு சல்மாவுடைய கோத்திரத்து நபர்கள் என்ன பண்றாங்க, கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அவங்களுடைய நிலைமையை பார்க்க முடியாம திரும்ப அவங்கள மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய சொல்றாங்க. அதே மாதிரி சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை பற்றியும் நம்ம நிறைய பயான்களிலும் நிறைய புக்குகளிலும் நம்ம படித்திருப்போம், கேட்டிருப்போம். அது என்னது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செஞ்சு போகும்போது என்ன பண்றாங்க, இந்த சுஹைப் என்பவர் மிகவும் ஏழ்மையாக இருந்த காலத்தில் மக்காவில் தான் அவர் பணக்காரன் என்று முத்திரை இடப்பட்டார். அவருக்கு வந்து நிறைய பணம் வந்து குவிஞ்சிச்சு. ஆனால் இந்த சொத்துகள் எல்லாத்தையும் சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொண்டு செல்வதற்கு முயன்ற போது மக்காவில் உள்ள காஃபிர்கள் என்ன பண்ணாங்க, நீங்க வேணாலும் போகலாம், ஆனால் மக்காவில் உள்ள சொத்துக்களை, மக்காவில் சம்பாதித்த சொத்துக்களை நீங்கள் இங்கேயே தான் விட்டு செல்ல வேண்டும், வேற ஒரு கதி இல்லை என்று சொன்ன பின்னாடி என்ன சொல்றாங்க, அந்த சொத்துக்கள் எல்லாத்தையும் வந்து சுஹைப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்கா நபர்களுக்கு கொடுத்து திரும்ப மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதை நம்ம பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, ரபிஹ சுஹைப், அதாவது மிகவும் விலை உயர்ந்த ஒரு வியாபாரத்தை பண்ணி கொண்டு வந்தார், சுஹைபுக்கு லாபம் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக நம்ம ஹதீஸ்களில் பார்க்கலாம். அதே மாதிரி இது எல்லாத்தையும் பார்த்த காஃபிர்களுக்கு வந்து வயிற்று கலக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்தையும் பார்த்த காஃபிர்களுக்கு வயிற்றுன்றது கலக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு இடத்தில் தாருன் நத்வா அப்படின்ற ஒரு எடுக்கக்கூடிய ஒரு நடத்தில் என்ன பண்ணாங்க, இவங்க எல்லாரும் மஷூராக்காக வேண்டி, அதாவது கலந்து ஆலோசிப்பதற்காக வேண்டி உட்கார்ந்தாங்க. அந்த இடத்துல வந்து என்ன நிர்ணயிக்கப்பட்டுச்சு, எல்லாரும் வந்து பெரிய பெரிய தலைகள்லாம் சேர்ந்து என்ன நிர்ணயிச்சாங்க அப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொல்ல வேண்டும், அவர்களுடைய உயிரை எடுக்க வேண்டும். நஊது பில்லாஹ். யார் வந்து இந்த வேலையை செய்வது, பனு ஹாஷிமுக்கு யார் பதில் சொல்றது அப்படின்னு சொன்ன ஒரு திட்டம் ஒன்று செஞ்சாங்க. என்னது, எல்லா கோத்திரத்து நபர்களும் இந்த பாவமான காரியத்தில் பங்கெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் பனு ஹாஷிம் என்ன பண்ணுவாங்க, எல்லார்கிட்டையும் சண்டை போடாமல், எல்லார்கிட்டையும் வந்து அந்த கத்தலுக்கு கிசாஸ் என்பது கேட்காமல், அந்த பலிக்கு பழிவாங்குதல் கேட்காமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஒரு பிளானையும் போடுறாங்க. இதுக்கு பின்னாடி என்னவாகுது, இரவு நேரத்தில் எல்லா கோத்திரத்து நபர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த வீட்டுக்கு முன்னாடி சூழ்ந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அந்த நேரத்துல எல்லாருடைய கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு யாசீனுடைய சூறாவையும் படிச்சுக்கிட்டே போயிட்டே என்னது அந்த இடத்துல இருந்து போயிட்டாங்க. அவங்களுடைய இடத்துல வந்து அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை படுக்க வச்சுட்டு, காலையில் நேரத்துல இவங்க உங்கள்கிட்ட என்னென்ன பாக்கி இருக்குது எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க, நீங்க செட்டில்மெண்ட் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே அவர்களுடைய இடத்தில் படுக்க வச்சுட்டு என்ன பண்றாங்க, மக்காவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த நேரத்துல வந்து வீட்டில் இருந்தாங்க. அவங்கள்ட்ட போறாங்க. போன பின்னாடி அவங்க என்ன பண்றாங்க, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 2 குதிரைகளின் மீது ஏறி வந்து மக்காவுக்கு ஹிஜ்ரத், அதாவது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய தொடங்கினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பிளானை பாருங்களேன். இந்த நேரத்துல என்னன்னா, அவங்க வந்து உடனடியாக மதீனாவுடைய அந்த ரூட்டை பிடிக்காம, மதீனாவுடைய அந்த ரோட்டுக்கு போகாம, மாறாக என்ன பண்றாங்க, காரே சோர் அப்படின்ற குகையில வந்து 3 நாள் தங்குறதாகவும், அங்கிருந்து 3 நாளைக்கு பின்னாடி கிளம்புவதாகவும் ஒரு பிளான் பண்றாங்க. ஏன்னு சொன்னா, உடனடியாக கிளம்ப தொடங்கினா என்ன ஆகும், காஃபிர்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிடும், எல்லாரும் வந்து தேட தொடங்கிடுவாங்க, உடனே வந்து அகப்பட்டுருவோம். அதனால வந்து என்ன பண்றாங்க,
3 நாள் வந்து ஒளிஞ்சிருக்கணும். 3 நாளைக்கு பின்னாடிதான் என்ன பண்ணணும், அதுவும் மதீனாவுக்கு போற டைரக்ட் ரூட்ல போகக்கூடாது, சுத்தி வளைச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து முடிவு செஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்துல ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சு வர்றது என்னது, அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து நம்ம எந்த வேலையை செய்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அந்த விஷயத்தின் மீது வெற்றியை கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் பாருங்க, வமை யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. அதாவது நம்ம எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, எந்த சோதனையில் இருந்தாலும் சரி, அல்லாஹுடைய அந்த நம்பிக்கை இழக்கவில்லை என்றால், அல்லாஹுடைய அந்த நம்பிக்கை நம்மளுடைய மனதில் இருந்துச்சுன்னு சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதன் இருந்து நமக்கு ஒரு எனது வழியை காண்பிப்பான் என்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஒரு இதுல இருந்து நமக்கு தெரியுது. அது பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து என்ன பண்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களின் தலையின் மீது மிகவும் பெரிய பரிசு ஒன்று கொடுக்கப்படுவதாக மக்காவிலிருந்து அறிவிப்பு செய்யப்பட்டுச்சு. அவர்களை உயிருடனோ அல்லது எனது பிணமாகவோ கொண்டு போவர்களுக்கு என்னது 100 சிகப்பு நிறம் கொண்ட ஒட்டகங்களை கொடுப்பதாக ஒரு பரிசையும் வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மற்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 3 நாட்களாக அந்த குகையில் வந்து ஒளிந்திருந்தாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு நாள் என்ன ஆச்சு, அவங்க வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தன்னுடைய மடியில வந்து போட்டு படுத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஒரு தேள் வந்து அந்த இடத்துல வந்துச்சு. அந்த தேலை வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச பின்னாடி அந்த தேலும் கொட்டிடுது. ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த சத்தத்தில் இருந்து ஏதாவது வந்து டிஸ்டர்ப் ஆயிருமோ, அவங்க தூக்கத்திலிருந்து எந்திரிச்சிருவாங்க அப்படின்ற இதுல வந்து அந்த வலியே தாங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி அவங்களுடைய கண்கள் இருந்து தண்ணி வந்த பின்னாடி தான் ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு தன்னுடைய அந்த எச்சில எடுத்து, தன்னுடைய உமிழத்தை எடுத்து அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா எந்த இடத்துல தேள் கொட்டுச்சோ அந்த இடத்துல தடவை பின்னாடி தான் வந்து அது சரியாச்சு. அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பிள்ளையான அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு சாப்பாடுன்றது கொண்டு வருவாங்க. சாப்பாடுன்றது கொண்டு வருவாங்க. அவங்களுடைய கால் தடி அடித்தடங்கள் தெரியாமல் ஆமிர் பின் ஃபுஹைரா என்ற ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய நபர் என்ன பண்றாப்ல, அப்துல்லா அதாவது அபூபக்கருடைய குழந்தையான அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன பின்னாடி ஆடுகளை வந்து மேய்ச்சிட்டு வருவாங்க. ஏன்னு சொன்னா, அரபுகள் எவ்வளவு அதிகமாக எனது மூளை படைத்தவர்கள் என்று சொன்னால், அவங்க வந்து காலடி தடத்தை வைத்து ஒட்டகத்துடைய அந்த தடத்தை வச்சு இது வந்து எந்த கோத்திரத்துடைய ஒட்டகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதனால வந்து என்ன பண்றாங்க, அந்த ஒட்டகம் போன பின்னாடி அதுக்கு உடனே என்ன பண்றாங்க, ஆடுகளை மேய்ச்சிட்டு வந்து அந்த ஒட்டகத்துடைய காலடிகளே இல்லாமல் தடம் தெரியாமல் வந்து அதை வந்து இது பண்றாங்க. அது பின்னாடி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெண் குழந்தையான அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு வந்து கட்டி கொடுப்பாங்க. மற்றும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய துப்பட்டாவை கிழித்து அதில் வந்து அவங்க பார்சல் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது, ஜாத்துன் நிதாகைன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. மற்றும் அந்த குகைக்கு அருகில் என்ன பண்றாங்க, காஃபிர்கள் வந்துட்டாங்க. காஃபிர்கள் என்ன பண்றாங்க, அந்த குகைக்குள்ள வந்துட்டாங்க. வந்து பின்னாடி என்னவாகுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்றாங்க, இவங்க எல்லாரும் நம்ம கிட்ட வந்துட்டாங்களே, நம்மளுடைய கதி என்ன அப்படின்னு சொன்னோன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நம்ம 2 பேர் தான் இருக்குன்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளுடைய 3வது நபர் அல்லாஹ், நம்மளுடைய 3வது நபர் வந்து அல்லாஹ்வாக இருக்கிறான். இந்த மதீனாவிற்கு போக வேண்டும் என்று புதிய ஒரு வழியில தான் போகிறோம். என்ன பழைய வழியில போகணும் அப்படின்னு சொன்னா யாராவது ஒரு ஆள் கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் என்னது, அப்துல்லா பின் உரைகித் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காஃபிர், அந்த காஃபிர் மேல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய 3 நாளுக்கு பின்னாடி இந்த குகையில் நான் இருப்பேன், நீங்க வந்து எனக்கு வலி என்பது காண்பிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையை செஞ்சுக்கிட்டாங்க. அவங்க பேர் என்ன, அப்துல்லா பின் உரைகித். இவர் எந்த அளவுக்கு நம்பிக்கையுடையவர் என்று நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புது வழியாக சென்றாலும் சரி, ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய நபர் என்ன பண்றாங்க, காஃபிர்கள்ட்ட வந்து சொல்றாங்க, என்னண்டு இந்த மாதிரி இந்த ஒரு ரூட்ல ஒரு 3 நபர்களை வந்து நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுல சுராக்கான்ற ஒரு நபர் என்ன பண்றாப்புல, இவர்கள் தான் நபியும் மற்றும் நபியுடைய தோழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்ச பின்னாடி சுராக்கா வந்து அந்த பரிசு வந்து எனக்கு தான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, வேகமா அந்த வழியில போறாங்க. வழியில போன பின்னாடி கொஞ்ச தூரம் சென்ற பின்னாடி அவங்களுடைய குதிரை கால்கள் வந்து மண்ணுல மாட்டிக்கிறது. திரும்பவும் என்ன பண்றாங்க, அதை எடுத்த பின்னாடி என்ன பண்றாங்க, அவங்க திரும்பவும் முன்னாடி போறாங்க.
முன்னாடி போயிட்டு அந்த காலத்துல வந்து அந்த ஜோதிஷ்யம் பார்க்கறதுன்றது மிகவும் அதிகமாக இருந்துச்சு. அதனால வந்து அவங்க என்ன பண்றாங்க, தன்னுடைய எனது முதுகில் உள்ள 2 தீர்களை எடுத்து, அதாவது அம்புகளை எடுத்து, நான் முன்னாடி போகலாமா வேகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அம்பு போட்டு பார்க்குறாங்க. அதில் வந்து போக வேணாண்டு ஃபர்ஸ்ட் தடவை போட்டாங்க, போக வேணாண்டு வந்துச்சு. 2வது ஒரு தடவை போட்டாங்க, போக வேணாண்டு வந்துச்சு. 3வது தடவை போட்டாங்க, போக வேணாண்டு வந்துச்சு. அப்போ வந்து இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த சுராக்கா அப்படின்ற ஒரு நபர் என்ன பண்றாப்ல கண்டுபிடிச்சிட்டாப்ல, இவர் பின்னாடி வந்து போறது நல்லது கிடையாது, இவர் வந்து மக்காவுக்கு தலைவராக கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரு அபாய பத்திரம் ஒன்று வாங்கினாங்க. அதாவது நாங்கள் என்னது உங்களுடைய இஸ்லாம் வெற்றுப்பட்ட பின்னாடி, மக்காவை வெற்று கொண்ட பின்னாடி என்ன பண்ணுங்க, என்னை ஒன்றும் பண்ணக்கூடாது, இஸ்லாத்திலிருந்து எனக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது. அதுக்கு பின்னாடி வந்து இவர் இஸ்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா முன்னாடியும் மற்றும் பின்னாடியும் மற்றும் ஒரு நேரத்துல பக்கத்துலையும் இன்னொரு பக்கத்துலையும் இப்படி மாறி மாறி போய்கிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, அவங்க வந்து எதிரிகள் முன்னாடியிலிருந்து தாக்குவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல நான் முன்னாடியும், பின்னாடியிலிருந்து தாக்கிடுவாங்களோன்ற பயத்துல பின்னாடியும், பக்கத்திலிருந்து ஏதாச்சும் தாக்கிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இரு பக்கங்களையும் நான் வந்து மாறி மாறி செல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. அதே மாதிரி கொஞ்சம் தூரம் போன பின்னாடி காஃபிர்கள் வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களே பார்த்துடுறாங்க. பார்த்து பின்னாடி ரசூலுல்லாஹ்வை கண்டுபிடிக்கல, அவங்க வந்து முகப்பூடி போட்டாங்க, ஒரே தூசியா இருந்துச்சு. அதனால வந்து என்ன வந்துச்சு, அவங்க வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கல. காஃபிர்கள் வந்து பார்த்து கேட்குறாங்க, இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றாங்க, ரஜுலுன் யஹ்துனி, இவர் யார் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து வழி காண்பிக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அங்கிருந்து முன்னாடி போயிடுறாங்க. கடைசியில் இரவு அல்லாஹ்விடம் துவா வேணும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எல்லாருக்குமே வந்து இந்த சீரத்து நபியை முழுமையாக கேட்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருவானாக. ஆமீன். வாஹிர் தானா.